நம்மளுக்கு வேறவங்க யாரும் நம்மளுக்கு கெட்டது அந்த அளவுக்கு செய்ய முடியாது. நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நோயில் நம்மளுக்கு வர்ற ஒரு பிரச்சனைகளில், ஒரு சிம்டம்ஸில், கண்டிஷன்ஸில், டிசீஸில் இதில் பந்தா பண்ணிக்கிட்டு எனக்கு பெரிய நோய் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது இன்றைக்கி சைக்கலாஜிக்கலாக பெரிய அஃபெக்ட். நான் பெரிய நோய் தான், நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன், இதையெல்லாம் எவன் நம்புவா, வாழ்க்கை முறையை நான் ஏன் மாற்றணும், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் மாற்ற வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறது. இது எப்படின்னா உங்களுக்கு நீங்களே கெட்டது பண்ணிக்கிறது. இன்றைக்கி உலகம் பூராவுமே ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, தலைவலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கையில் கரண்ட் ஒரு மாதிரி, கை விரல் மரமரப்பு, இம்பேலன்ஸ், ஒரு சைடே வலி, செஸ்டில் வலி, பிரெஸ்டில் வலி, அப்புறம் அதில் குத்துனா வலி, டெண்டர்னஸ்ஸு, இந்த ரிப்ஸில் வலி, ஸ்டர்னமில் வலி, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, கையில் இந்த இடத்துல கையை தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போகிற இடத்துல வலி, இந்த மாதிரியாக நிறையாங்க. பேக் பெயின் அப்படியே முன்னாடி ரேடியேட் ஆகி வயிறு வரைக்கும் வர்றது, அப்புறம் பெல்விக் ஃப்ளோரில் பெயின் ரேடியேட் ஆகிறது, இல்லை யூரின் மோஷன்லாம் இருமுனா தும்முனா போயிடுது. இந்த மாதிரி சிம்டம்ஸோட ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்றதும், மசில் வீக்னஸ்னால வர்றதும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், ஆங்ஸைட்டி, படபடப்பு, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது, அப்புறம் பால்பிட்டேஷன் செஸ்ட்டில் வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இது ஈஸியாக எக்ஸசைஸில் மட்டும் க்யூர் ஆகிறதும், வாழ்க்கை முறையை மாற்றுறதும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதும், சர்வைக்கல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், லம்பர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், சயாட்டிக் நர்வ் போகிற இடம்லாம் பாதம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதும், அதுவும் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற சிம்பிளாக செய்கிற எக்ஸசைஸில் க்யூர் ஆகும். ஆனால் பந்தா பண்ணிக்கிட்டு இல்லை எனக்கு இந்த நோயெல்லாம் இல்லை, யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நோய்கள், இந்த மாதிரி சிம்டம்ஸே தான் உலகத்தில் இருக்க பல டிபார்ட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்டாக போகிறீங்க. சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. ஏன்னா உங்கள் வலியெல்லாம் நிறைய இசிஜி எடுக்கிறீங்க, எக்கோ ட்ரெட்மில் எடுத்து, இதெல்லாம் அது இல்லை அப்படின்ன உடனே நீங்களே நம்புறீங்க இதெல்லாம் இல்லைன்னா அப்போ இந்த வலி சைக்கலாஜிக்கலாக தான் வருதுன்னு. அப்புறம் சைக்காட்ரிக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இறங்கிடுறீங்க. என்ன இது வலி எப்படி உங்களுக்கு சும்மா தெரியும் வலிக்கிற மாதிரி, அது படபடப்பு எல்லாம் வரும், அது சர்வைக்கல்லிருந்து வருது, அதை தெரிஞ்சுக்கோங்க, அது ஹார்ட் ட்ரபிள் கிடையாது. ஸோ இப்படி கொஞ்சம் பேர் சைக்காட்ரியாக போயிட்டாங்களா. சைக்காட்ரி பேஷண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் ஸ்பைனல் கார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, கழுத்து வலி, இடுப்பு வலி பேஷண்ட்டாக இருக்கீங்க, தலை சுத்தலாக இருக்குது, இதுவாக இருக்கா. இதே மாதிரி ஹார்ட்டில் முக்கால்வாசி பேர் ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. சொன்னாலாம் நம்புறதில்லை, எடுக்கிறதில்லை, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஸ்ட்ராங்காக இது ஹார்ட் தான், இவன் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். மூளையில் ஏதாச்சும் தொந்தரவு அப்படின்னு சொல்லி, மூளையில் தொந்தரவுனா பக்கவாதம் தானே வரும். இப்படி வலியாக இருக்கோம், அதுக்கு போயிடுறது. என்னென்னமோ இஎன்டி, அது தவிர நரம்பியல்ல, அது தவிர ஹை பிபி, லோ பிபின்னு நினச்சிக்கிறது, அப்புறம் சுகர்னு நினச்சிக்கிறது. இது மாதிரியாக பிரிஞ்சு ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் எல்லாருமே உலகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேஷண்ட்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்னால இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பிளட்டை சப்ளை பண்ணுறது மோட்டார் அண்ட் சென்சரி. மோட்டார்னால் இப்போ நான் பேசுகிறது, நடக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே மோட்டார். சென்சரினா சென்சேஷன், தொட்டால் தெரியுதில்ல, மூக்கில் சுவாசம் வந்தால் நம்மளுக்கு ஏதாச்சும் வாசம் வந்தால் தெரியுதில்ல, சாப்பிட்டா டேஸ்ட் தெரியுது, எல்லாமே சென்சரி. இதை பூரா ஸ்பைனல் கண்ட்ரோல் பண்ணுது. உடம்புல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்கன். ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் நர்வ்ஸ் எல்லாம் பிரியுது. பிரேக்கல் பிளெக்ஸஸ், சர்வைக்கல் பிளெக்ஸஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நரம்பு போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன சிம்டம் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருந்தால் எக்ஸசைஸில் தான் க்யூர் ஆகும். அப்படி எக்ஸசைஸ் தேவைப்பட்டால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி
ப்ராப்பராக 10 days டெய்லி 1 மணி நேரம், காலையில் 6லேருந்து நைட் 10 மணி வரைக்கும், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நானும் டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், 4 லேடி ஃபிசியோதெரபிஸ்ட், 3 ஜென்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், அப்புறம் நார்மல் அசிஸ்டன்ட்ஸ் 5 பேர் எல்லாம் சேர்ந்து அந்த ஆன்லைனில் உங்களுக்கு எந்நேரமே சர்வீஸ் கொடுக்குறோம். எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ணிக்கலாம். இது எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும். இதை அப்படி மாறி மாறி போக வேணாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நான் சொன்ன சிம்டம்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு, சர்வைக்கல், லம்பார் இல்லைன்னா தொராசிக் இப்படி முடிவு பண்ணி அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய ஸ்டெப்புக்கு எடுக்கலாம். நீங்கள் அதனால் இதோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கு மேக்ஸிமம். அதனால் நீங்கள் இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம், ஒரு பக்க தலைவலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், தாடையில் வலி, கண்ணில் வலி, கண் மயமயன் இருக்கிறது, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இங்கே ஸ்டெனோக்ளைடமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, கையில் கரண்ட் ஊற மாதிரி, கை விரல் மரமரப்பு, ஒரு சைடே வலி, இம்பேலன்ஸ், அப்புறம் கால் விரல் மரமரப்பு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, அது தவிர செஸ்ட்டில் பெயின், பிரெஸ்ட்டில் வலி, குத்துனா வலி, டெண்டர்னஸ்ஸு, ஸ்டர்னம் அண்டு ரிப்ஸில் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் பெயின், இல்லை ஸ்டெனோக்ளைடமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, ஸ்கேப்புலாவில் வலி, இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக அது ஸ்பைனல் இஷ்யூஸ் தான். அதே மாதிரி யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது, இருமுனா தும்முனா போயிடுது, இதெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸில் தான். ஸோ மசில் வீக்னஸ்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்றதுலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தான் இந்த வலியெல்லாம் உருவாக்குது. மன அழுத்தம், சோகம், படபடப்பு, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும். வாழ்க்கை முறையை மாற்றினா தான் க்யூர் ஆகும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 7 வகையான பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்க. நைட் ஆனால் கரெக்டாக தூங்குங்க. லைஃப்பை அந்தந்த ப்ரெசண்ட்டில் வாழுங்க. அந்தந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். அந்த ஹாப்பி எங்கே இருக்குது? ஹாப்பியாக இருங்க, அன்பாக இருங்க. அன்பு தான் ஹாப்பியை கொடுக்கும், வேறு எதுவுமே அந்தளவுக்கு ஹாப்பியை கொடுக்காது. சரிங்களா? அன்பாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், மேல் ஃபீமேல் கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும், அந்த ஹார்மோன்ஸை ஃப்ளோ ஆக விடணும், ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருங்க. அண்ட் பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்லவங்களாக, நல்ல எண்ணத்தோட சமுதாயத்தையும், மக்களையும், மனுஷங்களையும், பெட்ஸ், அனிமல்ஸையும், இயற்கையும் நேசிக்கிற, உலக அமைதி வேணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருங்க. அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.